உங்க அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? ஒரு தரமான கேள்வி அல்ல அது. அது ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு அரசியல் புரிதலோ இல்லை அரசியல் வெளிப்பாட்டுத்தன்மையான கேள்வி அல்ல. உதயநிதி ஸ்டாலினை அதில் தான் வச்சு செஞ்சு விட்டாரு. நேற்று நான் அவ்வளோ கேள்வி கேட்டேன். அப்போ ஒரு விட எதிர்த்து வாய் திறக்காத முதலமைச்சர் இன்னைக்கு ஃபுல் டைலாக்கையும் ஒப்பிச்சு வந்துட்டு இன்னைக்கு அதை முழுசாக பேசியிருக்கிறாரு. வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே வரணும். அதான் ஸ்டேட்மெண்ட். அப்போ அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பதிந்து வைக்கிறான். அது தேட்டருக்குள்ளே படம் பார்க்குற மாதிரி செட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் விஜய் சார் படம் பார்க்க வந்தவர் மாதிரி ஆகிட்டார். வந்து பார்க்குறது நம்மளும் அப்படியே அமைதியாக இப்படியே இருப்போமோ. அப்புறம் அவர் இபிஎஸ் இப்படி தான் உட்காந்துருப்போம் சார் இப்படி. அப்புறம் உதயநிதி பார்த்தீங்கன்னா அவர் இப்படி. ஏன்னா எதிரில் விஜய் சார் அப்படி தான் உட்காந்துக்கிறார். ஃபாலோ பண்ண வச்சுருக்காரு மற்றவங்க. சட்டமன்றத்தை இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, கேட்ட கேள்விக்கு பதிலுப்பா அப்படின்னா இவர் வந்து அந்த கை இப்படி வச்சு பார்க்குறது கொள்வது, அது அவருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் மாடுலேஷன் வந்து நிறைய நடிகர்களுக்கு வந்து நிறைய இயக்குநர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது கால கொடுமை, இது அரசியல் நாகரிகம் இல்லை, இது சிலேடை பேச்சு நல்லா இல்லை அப்படின்னா விமர்சனம் பண்ணால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதையே வந்து பாருங்கள் மக்களே, என்னை பற்றி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த விஜய் என்ன பண்ணான், அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா, சட்டமன்றத்தில் பேசினது ஒரு தப்பா அப்படின்னு அதே சினிமாத்தனமாக போட்டு முகத்தை அப்படியே சோகமாக உருக்கமாக வச்சு போனால், அண்ணே நீங்கள் அழுவாதீங்கண்ணே, பஸ்ஸு உள்ளனா பரவாயில்லனா நாங்கள் நடந்தே போய்க்கிறோன்னு ஜனங்க நடந்து போகிற அளவுக்கு போயிடுவாங்க. நாட்டில் மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது சாமி. புரியுதுங்க? யார் யாரோட கேக்கு வெட்டினா என்ன, நமக்கு வெட்டினா என்ன, வெட்டா கட்டி நமக்கு என்ன, நமக்கு கரண்ட்டை வெட்டாமல் குத்தா போதும். இந்த விஜயையும் சாமானியர்களின் உண்மையான சமூக நீதி அரசையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சீனியாரிட்டி அது பயன்படுத்துது போல. புதுசாக இருக்குது இதெல்லாம் கேள்விப்படாதது. நமக்கு சரியாக ஆட வரலன்றதுனால கூடம் கோணையாகுது, அப்புறம் கால் வழுகுது, ஷூ சரியில்லை, லைட்டு கண்ணில் அடிக்குது, இதெல்லாம் ஒரு விளக்கமா? இப்போ இவர் வந்து வாடி வாடி சிடி, கைப்படாத சிடி டான்ஸ்லாம் போட்டு ஆடிட்டார், பயங்கர வைரல். இவர் எம்எல்ஏவாக இருந்து கிடைக்காத பேரும் புகழும் பெருமையும் அந்த வாடி வாடி பாட்டுக்கு சிடி போட்டு ஆடி பெரிய பெரிய, அதாவது நாடு போற்றும் ஏடு போற்றும் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக வல்லுமையாக வந்துவிட்டார். 4 கிலோமீட்டர் குழந்தைகள் வந்து மேரத்தான் நடந்தாங்க இந்த ஒரு பிரச்சாரத்துக்காக. அப்போ கை கால் வலிலாம் இருந்தது, அதை வந்து நான் அமுக்கி விட்டேன்றாரு. அமைச்சர் வேலையாக இது கை கால் அமுக்கி விடுறது? வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், விஜய் அவர்கள் ஆட்சி அமைஞ்சு இப்போ 44 நாட்கள் கடந்துருச்சு. ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடரும் முடிஞ்சிருச்சு. இன்னும் அவர் வந்து சினிமா மோடில் தான் இருக்காரு, பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு, அப்புறம் குட்டி கதை சொல்கிறாரு, ஆக்ஷன் மோட்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே விமர்சனம் இருக்குது. ஸோ இன்னும் அவர் அந்த மோடில் தான் இருக்காரா? இல்லை, அவர் அந்த மோடில் தான் இன்னும் இருப்பாருன்னு இல்லை, இனிமேல்ட்டும் அப்படி தான் இருப்பார். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து இப்போது பட்டாளத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இராணுவத்தில் பயிற்சி எடுத்திருப்பாங்கன்னா அவங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடை பொதுவாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஸ்பூனை வந்து எங்கே வைக்கணும், ஃபோர்க்கு எங்கே வைக்கணும் அப்படிலாம் அது தெரியும். அதேமாதிரி இந்த காலையில் போய் இந்த அலாரம்லாம் வந்து 10 வாட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு வாட்டி அலாரம் அடிச்சா ஏஞ்சிற ஒரு தன்மை. நான் எதுவுமே இங்கே மிகைப்படுத்தி பேசலை. எது யாருக்கு பழக்கமோ அந்த பழக்கம் ஒட்டிக்கும். அப்போது இவர் வந்து வைப்பு பண்ணி சாங்கை போட்டு டான்ஸ் ஆடி அந்த ஏரியா இந்த ஏரியா அப்படி மாடுலேஷன் பண்ணி பழக்கப்பட்டவர். அவர் இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சினிமாக்காரர் அவர்களை போய் நீங்கள் அரசியல்வாதியாக அவரை ஃபுல்லாக முழுசாக மாற்றணும்னு நினைக்கிறது வந்து நம்மளோட அறியாமை. அவருக்கு எது வருமோ அது அவருக்கு வரும். இப்போது அடிப்படையில் இப்போ ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வளர்கிறாரு, ஆடு மாடு கோழிகளோடு வளர்கிறாரு, அவருக்கு விவசாயம் தெரியுது, பண்ணையை பற்றி தெரியுது அப்படின்னா அவர் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் ஆனாலும் அவருக்கு வந்து ஒரு ஆடு மாடை பார்க்கும்போது அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு விவசாயியை பார்க்கும்போது அது மேலே ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா மனதளவுலேயும் சரி அது வந்து அவருக்கு பழக்கப்பட்ட விஷயம். அப்படி இருக்கும்பொழுது விஜய் சாருக்கு பழக்கப்பட்ட விஷயன்றது வந்து அந்த என்னப்பா கேட்ட கேள்வி கேட்டால் என்னப்பா 4 வாட்டி சொல்கிற அப்படின்வாங்க.
சட்டமன்றத்தை இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, கேட்ட கேள்விக்கு பதிலுப்பா அப்படின்னா இவர் வந்து அந்த அந்த கை இப்படி வச்சு பார்க்குறது கொள்வது, அது அவருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் மாடுலேஷன் வந்து நிறைய நடிகர்களுக்கு வந்து நிறைய இயக்குனர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இப்படி பண்ணு, இந்த இடத்துல பாத்ரூமில் இப்படி அழுகணும், இந்த இடத்துல இப்படி வந்து சிட்டிகை போட்டு பேசணும் அப்படின்னு. அப்போ அந்த குணாதிசயங்கள் குணச்சித்திரங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக உள்ளே இறங்கிச்சு. அப்போ இறங்கின அவரை போயிட்டு திடீர்னு நீங்கள் வந்து அவரை மாற்றணுன்னா அது எப்படி? அது இப்போ அவர் ஒரு பாக்ஸர் இருக்கிறாரு, அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரோட கோச் அவரோட குருநாதர் வந்து அவரை சவுத்து பா ரெடி பண்ணுறாரு. லெஃப்ட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது ரைட்டு காட்டினாலும் லெஃப்ட்டு எப்போ டெட்லியாக வரும்னு தெரியாது, லெஃப்ட்டு உள்ளே வந்ததுன்னா உள்ளே பூந்துடும். அது அவருக்கு அப்படின்னு வந்து அதை பார்த்து பார்த்து ட்ரெயின் பண்ணுது. அதை திடீர்னு நாளைக்கு வந்து அவர் வந்து கோயிலில் புரோகிதராக போயிட்டார், கோயிலில் போய்ட்டு அவர் மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. திடீர்னு கோயிலில் வந்து ஒரு 4 ரவுடி பசங்க வந்து இவரை அடிக்கிறாங்க. அப்போ அந்த லெஃப்ட் என்ன பண்ணும்? உட்காந்து மணி ஆட்சின்னு இருக்கும், சுக்லாம் பரதம் விஷ்ணு. அந்த லெஃப்ட் என்ன பண்ணால் அவர் அறியாமல் உள்ளே வரும் இல்லையா? அதுதான் அந்த மாதிரி ஐயா விஜய் சார் வந்து அடிப்படையில் அவர் ஒரு நல்ல சிறந்த நடிகர். நடிகரை போய் கரெக்டாக பேசுங்க அப்படின்றது எனக்கு நம்ம மேலே தான், என் மேலே இப்போ நம்ம போன்றவர் மேலே தான் தப்புன்னு தோணும். அவர் சரி, அவர் அப்படி தான் பேசுவார், அப்படி பேசுனதுக்கு தான் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஜனங்க அப்படி தான் இருப்பாங்க. இது கால கொடுமை, இது அரசியல் நாகரிகம் இல்லை, இது சிலேடை பேச்சு நல்லா இல்லை அப்படின்னா விமர்சனம் பண்ணால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதையே வந்து பாருங்கள் மக்களே, என்னை பற்றி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த விஜய் என்ன பண்ணா, அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா, சட்டமன்றத்தில் பேசினது ஒரு தப்பா அப்படின்னு அதே சினிமாத்தனமாக போட்டு முகத்தை அப்படியே சோகமாக உருக்கமாக வச்சு போனால், அண்ணே நீங்கள் அழுவாதீங்கண்ணே, பஸ்ஸு உள்ளனா பரவாயில்லனா நாங்கள் நடந்தே போய்க்கிறோன்னு ஜனங்க நடந்து போகிற அளவுக்கு போயிடுவாங்க. அதனால் வந்து அதுதான் முக்கியம். அதனால் இது இப்போ இதுதான் ட்ரெண்டு. அதனால் நீங்கள் அதை அனுபவித்து தான் போகணும். வேறு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. அது ஆமாம், எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க, கூட்டணியில் இருக்கிறவங்களும் அப்படிலாம் பேசக்கூடாதுன்றாங்க. நான் அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் இருக்கிறாரு. அதெல்லாம் வழி தெரியல. இப்போ ஐயா திருமா கூட அதுக்கு விமர்சனம் பண்ணியிருந்தார். திருமாவளவன் வந்து இல்லை இந்த மாதிரி வந்து ஜாடை மாடையாக பேசுகிறது, ஒரு முன்னாள் முதலமைச்சரை வந்து சட்டமன்றத்தில் இல்லாத அந்த அந்த கண்ணியம் அவருக்கு கொஞ்சம் தெரியும் இல்லையா? அதாவது கண்ணியம்னா அவருக்கு கண்ணியம் இல்லை, அரசியல் கண்ணியம் அப்படி ஒன்று இருக்கிறது அவருக்கு தெரியும்னு சொல்ல வரேன் நான். அப்போது அதை பார்க்கும் பொழுது அவர் அதை அரசியல் கண்ணியம் இது இல்லை, அப்படி கண்ணியத்தை பார்க்குறவங்களாம் இருந்தால் கூட்டணிக்கெலாம் போய் மந்திரி சபையிலே போயிருக்கக்கூடாது. எதுக்கு அதை பிரித்து பேசுகிறேன்றது நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த சினிமானா ஒரே மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். அரசியலில் வந்து நிறைய தன்மைகள் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தன்மை, தேர்தலுக்கு பிறகு ஒரு தன்மை, ஜெயிச்ச உடனே ஒரு தன்மை, தோத்த உடனே ஒரு தன்மை. அதனால் எல்லா தன்மையும் பிரித்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறேன்னா அப்படி பேசியிருக்கக்கூடாதுனாரு. உடனே இப்போ இன்றைக்கி ஆதவ் சார் வந்து கோவப்பட்டார். அதெல்லாம் வந்து எங்களை அடித்தா நாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்போமா? அப்போது அவையில் என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் வந்து அவர் திருமாண்ணன் கேட்பாரா அப்படின்ற மாதிரி அவருக்கு உண்டான அரசியலில் பேசியிருக்கிறாரு. அவையில் என்ன நடந்தது? பண்ணையார்த்தனமாக பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதுதான் ஐயாவுக்கு வந்து இதுவரையிலும் பண்ணையாருன்னு யாருமே பேர் வச்சதே இல்லை. யாருக்கு? திருமா சாருக்கு. எழுச்சி தமிழருன்னுவாங்க. அவர் ஒரு போர் குணம் உள்ளவர். அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட அம்பேத்கர் இப்படியெல்லாம் தான் அவருக்கு பட்டம் கொடுத்து நான் பார்த்துருக்குறேன். அதனால் முறையாக ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு பண்ணையாருன்ற பேர் வந்திருக்கு. மேபி சோபா போனதுனால இவங்க பண்ணையாருன்னு கூப்பிட்றாங்களா? ஏன்னா எதுக்குன்னா நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. சோப்பாவில் யார் உட்காந்துன்னு பேசுவாங்க? பண்ணையார் சோப்பாவில் உட்காந்து இருப்பாங்க. நீங்கள் பழைய படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் மேபி பண்ணையாருன்ட்டார் போலது. எனக்கு தெரிஞ்சு புது பட்டமாக இருக்குது. ஐயா ஆதவ் வந்து கொடுத்துருக்குறாரு, பண்ணையார்த்தனமான அரசியல் நாங்கள் பண்ண மாட்டோன்னு. காங்கிரஸை கூட வச்சுட்டு அதை பேசலாமா? சுற்றி பண்ணையாருங்க தான் அந்த கட்சியில். எத்தனை பேர் உழைப்பாளிங்க பயங்கரமாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சினாமே பண்ணையார் கட்சின்னு தான் பேர். காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு பண்ணையார்த்தனமான அரசியல்லாம் எங்களுக்கு வராதுன்னா ஏதோ பேசணும் அப்படி தான். வேறு ஏதோ இன்னைக்கு பேசும்போது என்ன பண்ணிட்டாரு, ஒலிம்பிக் மெடல் யாருமே வாங்கினதே கிடையாது, 100 வருஷமாக அது மாதிரி ஒரு வருஷத்தை சொல்லி வாங்கினதே கிடையாதுன்ட்டாங்க. ஐயா நீங்கள் வாலிபால் பாஸ்கெட் பால் உங்களுக்கு தெரியும், அது பாஸ்கெட் பால் நல்லாவே தெரியுன்றது எனக்கு தெரியும். ஹாக்கின்றது ஒன்று மறந்துட்டிங்களே. ஃபிலிப்ஸ்ன்னு இருந்தாங்க, பாஸ்கரன் இருந்தாங்க, ஆனால் வந்து சென்னையிலே பேர் எடுத்து பேர் வாங்கினவங்க. ஹாக்கியில் அவ்வளோ மெடல் வாங்கியிருக்கிறோம் நம்ம ஒலிம்பிக்ஸில். மறந்துட்டு பேசுகிறீங்க. அதான் ஆதாரப்பூர்வமாக அப்படியே சத்தமாக பேசுகிறதுனால அது கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதே மாதிரி சட்டப்பேரவையில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்து இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு தப்பாக பண்ணுறாரு. நல்ல வேளை
ஐயா ஜேசிடி பிரபாகரன் உள்ளே வந்து காப்பாற்றி விட்டார். இல்லைன்னா அவையில் தப்பான ஒன்று பேசி அடுத்த இது வரும்போது பாருங்க தப்பாக பேசிக்கிறாரு, இவரெலாம் ஒரு அமைச்சர், அவரை வந்து ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணி வந்து பேச சொல்லுங்கன்னு சொல்லி எதிரில் பேசி நகைச்சுவைக்கு உள்ளாக்கியிருப்பாங்க. அதை வந்து ஐயா சபாநாயகர் தவிர்த்துட்டார். இன்னும் எங்கெங்கே என்னென்ன சொல்லி வைப்பாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள்கிட்ட ஒரு போராட்டத்தை பற்றி இவர் போய் பார்த்துட்டு, இப்படி பண்ணுறீங்களே இதெல்லாம் வந்து ஆட்சியா, எங்கள் அண்ணனுக்கு இதெல்லாம் நாங்கள் போய் சேர்ப்போம், ஆனந்த் அண்ணன் வந்திருக்கிறாரு, நான் வந்திருக்கிறேன், விஜய் அண்ணாக்கு இதெல்லாம் சொல்லி எங்கள் தலைவர் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார், அப்படி இப்படிலாம் பேட்டி கொடுத்தாரு. இப்போ பார்த்தா வாயே திறக்கிறதில்ல தூய்மை பணியாளர் பற்றி பிரச்சனை. அப்போ எவ்வளோ மாற்றி மாற்றி பேசுறது, உண்மையை மறைத்து எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க பாருங்கள். காங்கிரஸை சேர்ந்த ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் விஸ்வநாதன் வந்து ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு லெட்டர் வந்து விட்டுருந்தாரு. ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் வந்ததுலேருந்தே சரியான விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு. அவருக்குள்ள பல ஸ்கில் செட்ஸ் இருந்திருக்கு. இவர் இந்த பெருமையெல்லாம் ஐயா உதயச்சந்திரன் தான் சேரும். அவர் தான் இந்த ஸ்கில் இந்தியாவை ஸ்கில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது மாணவர்களுக்கு வந்து அவங்களோட அந்த எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதாவது பேச்சுத்தன்மை, எழுத்துத்தன்மை, அப்புறம் கம்ப்யூட்டரில் அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஏற்றுறது அப்படின்றது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே அட்டன் பண்ணாமலே இவர் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறாரு, வைப்பு பண்ணுறாரு, கை காலெலாம் அமுக்கி விட்றாரு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. ஆனால் எல்லாமே சர்ச்சையாகுது. நல்ல காரியத்தை நல்லதனமாக பண்ணும்போது சர்ச்சை ஆகாதுங்க. அப்படியுமே சம்டைம்ஸ் பிரச்சனை ஆகிடும். இப்போ உதாரணம் நீங்கள் அன்னதானம் போடுறீங்க, உங்களுக்கு தெரியாது, யாரோ சமையல் பண்ணும்போது ஒரு பல்லி விழுந்துச்சு, அதை குழந்தைகள் சாப்பிட்டு மயக்கடிச்சு போயிடறாங்க. நீங்கள் வந்து அன்னதானம் போடணுன்றதான் உங்கள் நோக்கம். பல்லி அதில் விழுன்றது எதிர்பாராத விதமாக நடந்த விபத்து. ஆனால் அன்னதானம் யார் போட்டது? நீ தானாப்பா. அந்த போலீஸ் வருவாங்க, நீ தானா, பார்த்து செய்ய மாட்டிங்களா, மயக்கடிச்சு ஊந்துக்கிறாங்க, ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போ, விசாரிக்கணும், கூப்பிட்டவொன்னே வரணும், இப்படி தானே பேசுகிறாங்க. இல்லைங்க, நான் வந்து என் கை காசை போட்டு ஒரு 50 பசங்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினச்சேங்க, அதை தாண்டி நான் எந்த தப்பும் பண்ணேன். அதெல்லாம் வந்து ஏதோ ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? இப்போது சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்கள் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இவர் வந்து என்னென்னா 4 கிலோமீட்டர் குழந்தைகள் வந்து மேரத்தான் நடந்தாங்க, அது இந்த ஒரு பிரச்சாரத்துக்காக. அப்போ கை கால் வலிலாம் இருந்தது, அதை வந்து நான் அமுக்கி விட்டேன்றாரு. அமைச்சர் வேலையாக இது கை கால் அமுக்கி விடுறது? சரி, மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரனா என்ன பண்ணிடணும்? கை கால் வலிக்குதுண்ணா கேபு ஏற்பாடு பண்ணி, அம்மா எதில் வந்தீங்க, இந்த குழந்தைங்களாம் டயர்டாக இருக்காங்க, ஜூஸ் பாட்டில் வர சொல்லி குடிச்சிட்டு அப்பா அம்மா எங்கே அனுப்பிச்சணும், எதையாவது பண்ணி எதையாவது வந்து இப்போ இன்றைக்கி ஒரு மறுப்பு செய்தி மாதிரி, அதாவது ஊடகங்கள் வந்து தப்பாக திரித்து புரிஞ்சிக்கினாங்களாம். தப்பாக திரித்து புரிஞ்சிக்கிற மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஒழுங்காக நடந்துக்க தெரியாதா? அப்போது ஊடகம் தப்பாக நினச்சிக்கிறான், ஏன் ரைட்டாக நினைக்கிற மாதிரி எதனா பண்ண வேண்டியதானே? ஏன் தப்பாக நினைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க? கை கால் அமுக்கிறதா கால் பாதம் கூட அமுக்கலாம், இல்லை இந்த இது வரலாம் அமுக்கலாம், இந்த கால் ஆங்கிள் வரலாம் அமுக்கலாம். நான் தப்பாக சொல்லலை, தப்பாக மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தப்பாக பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பாவம் தெரியாமல் தான் பண்ணுறாரு உண்மையிலே. அவர் வந்து அவரோட சேட்டைகள், அவரோட அந்த நடன மூவ்ஸு இப்படி ஆடுறாரு. இப்போ வாடி பாடி ஆடுறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு யதார்த்தத்துக்கு வருவோம். திடீர்னு ஆடின அந்த அம்மாவுக்கும் அவங்க ஒரு கணவருக்கும் ஏதோ ஒரு சண்டை ஆகி போகுது வீட்டில், ரைட்டுங்களா? சண்டை புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏன் சண்டை வருது, எதுக்கு வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அது இந்த பூனையும் நாயும் சண்டை போட்டுக்கோம்ல தெருவில் பார்த்தா, அந்த மாதிரி தான். எனக்கு உன்னை பார்த்தாவே பிடிக்கலன்ற மாதிரி ஒரு சில நேரத்தில் ஆகிடும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே. என்னப்பா நீங்கள் தானேப்பா காதலிச்சு திருமணம் பண்ணிங்க, பெற்றோர் முடிவு பண்ணிங்க, அது இப்போது அந்த ஒன்று அந்த பாஸா இல்லை இந்த ஆண்டனி அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். யாரும் கணவன் மனைவிக்குள்ளேயே. இப்போ இவர் வந்து வாடி சிடி, கைப்படாத சிடி, டான்ஸ்லாம் போட்டு ஆடிட்டார், பயங்கர வைரல். இவர் எம்எல்ஏவாக இருந்து கிடைக்காத பேரும் புகழும் பெருமையும் அந்த வாடி பாட்டுக்கு சிடி போட்டு ஆடி பெரிய அதாவது நாடு போற்றும் ஏடு போற்றும் மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக வல்லுமையாக வந்துவிட்டார். வாழ்த்துக்கள். இப்போது அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க திட்டுறாங்க, இல்லை ஏதோ பண்ணுறாங்க, இல்லை அவங்க நாளைக்கு ஒரு இது மாதிரி இவர் போகிற இடம்லாம் வந்து இந்த மாதிரி அங்கே இருக்கிற அரசு வேலையை பார்க்குறவங்களாம் கூப்பிட்டு வாடி புள்ள போட்டு சீடி போட்டு ஆடினுங்கிறாரு அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா, இந்த விமர்சனமோ இது கம்ப்ளைண்ட்டோ இது பெருசாச்சுன்னா இது தேவையில்லாத ஒரு தலைவலி தானே உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி ஹியூமன் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது? நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு இல்லை விமென்ஸ் ரைட்ஸ் கமிஷன் யார்கிட்ட இருக்குது? அதில் யாருனா ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு மனு போட்டு உங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும். போராடலாம் வந்து வாடி புள்ள அப்படின்னு சீடி போட்டு ஆடலாம், கைப்படாத சீடின்னு பாட்டு போட்டு ஆடுறீங்களா, என்ன இது என்ன கலை,
இந்த கலை வந்து இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா, இல்லை இது என்ன வயசு எதுனா இருக்கா, இந்த வயசுக்குள்ளே இது ஆடணும், அப்புறம் இது வந்து என்ன ஒயிலாட்டத்தை விட இது சிறந்த நடன ஆட்டமா, இல்லை இது வந்து பொய்க்கால் குதிரைமை மாதிரி ஒரு தன்மையான ஆட்டமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. இப்போ விசாரணை ஆணை நோட்டீஸ் கொடுத்ததுன்னா என்ன பண்ணோம், நீங்கள் போய் பதில் தானே சொல்லணும். இதனால் ஒன்றும் சட்டப்படி எதுவும் நடவடிக்கையோ இல்லை இது தவறுன்னு நான் சொல்லலை. இந்த விமர்சனம் உங்களுக்கு தேவையா? இன்றைக்கி நீங்கள் தான் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் அவர் பாடலுக்கு விளக்கம் கொடுக்கல. அவர் வந்து இந்த குழந்தைகள்கிட்ட அந்த கை கால்களை அமுக்கி விட்டது அது தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி ஆடினதுக்குமே வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. பர்த்டேக்கு செலிப்ரேஷன்ல நான் ஆடினேன்ற மாதிரி ஒரு சின்ன விளக்கம் அப்போ கொடுத்துருந்தேன். அது பர்த்டே, அது அடுத்தது பர்த்டே கொண்டாடுறதில்ல, கேக்கு வெட்டுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துக்கு அவ்வளோ பெரிய கேக் வந்தது. அதை வந்து திருப்பி அமிச்சிட்டிங்க. என்னடா அந்த கேக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்கும். அப்புறம் பார்த்தா வேறு கேக்கு வெட்டின மாதிரி புகைப்படங்கள் வருது. பர்த்டே கொண்டாடுறன்ற பேரில் ஸ்கூலில் போய் கொடி நடத்துறது, ஸ்கூலில் போயிட்டு இது பண்ணுறது, பாடல் விஜய் ஃபோட்டோ, அவங்களுக்கு தெரியலங்க யார் கொடுக்குற ஐடியா என்னன்னு தெரியல. நிறைய விமர்சனத்துக்கு ஆளாகுது. விமர்சனங்களை அவர் உரமாக எடுத்துக்கிற தன்மை படைத்தவர் அவர். அதனால் அதுக்கு ஒரு சாங் போட்டு அதுக்கு ஒரு வைப்பு பண்ணி ஓட்டாக மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கல்ல, மக்கள்கிட்ட அந்த தெளிவு இருக்குல்ல, தாவேக்காக்கு ஓட்டு போடணுன்ற அந்த தெளிவு, அவ்வளோ ஒரு முற்போக்கு சிந்தனையும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு அரசியல் புரிதல் இருக்கும்போது நீங்கள் தாவேக்காவை அடிச்சிக்கவே முடியாது. அதனால் மக்கள் வந்து தெளிவாக மறுபடியும் ஓட்டு போடுவாங்க. அதனால் மக்கள் ஓட்டு போடுறவங்க தான் சரி, மக்கள் ஓட்டு போடலன்னா அது சரியில்லை. 35% வாங்கினா சரி, எதிரில் 60%க்கு மேலே வாங்கி இருக்கிறவங்க அது சரியில்லை. அதுதான் அரசியல் கணக்கு. அதனால் விஜய் சார் பண்ணுறது எல்லாமே நாட்டு மக்கள் நலன் கருதி, குழந்தைகள் நலன் கருதி தான் இது எல்லாமே நடக்கும். விஜய் அவங்களோட பர்த்டேக்கு கேக் வெட்டல, நீங்கள் சொன்ன மாதிரி கேக்கை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ஃபோட்டோ எதுவும் வரல, அவர் பர்த்டே அன்னைக்கு வெட்டின மாதிரி வரல. அடுத்த நாள் சாயங்காலம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து த்ரிஷா அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர விமர்சனத்துக்கும் உள்ளாகுது. தாவேக்காவை சேர்ந்தவங்களும் விஜய் ரசிகர்களுக்குமே அந்த விஷயம் வந்து பெருசாக பிடிக்கல அப்படின்னும் போது ஸோ அது அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடாதா? நான் ஏதோ யதார்த்தமாக பேசினேன், நீங்கள் உடனே அதை பிடிச்சிக்கிட்டு அதே கேள்வியை கேட்குறீங்க. நாட்டில் மக்கள் பிரச்சனை நிறைய இருக்குது சாமி, புரியுதுங்களா? யார் யாரோட கேக்கு வெட்டினா என்ன, நமக்கு வெட்டினா என்ன, வெட்டா கட்டி நமக்கு என்ன? நமக்கு கரண்ட்டு பில்லு, கரண்ட்டை வெட்டாமல் கொடுத்தா போதும், தண்ணி கரெக்டாக வந்தால் போதும். இன்றைக்கி உத்தண்டியில் வந்து தண்ணி வந்து நிலத்தடி நீர் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தா மாதிரியே கொடுங்க. அந்த டீசாலினேஷன் பிளான்ட்டில் கடல் நீர் சுத்திகரிப்பில் மூலிமா வர தண்ணி வந்து அது சரியில்லை, எங்களுக்கு அது வேண்டான்னு சொல்லி மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. பனையூரும் உத்தண்டியும் பக்கம் பக்கம் தான். அது என்னான்னு பார்த்து ஃபஸ்ட்டு மேபி அது மாதிரி விஷயங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி ஓகே, அவங்களுக்கு பிடிக்குது வெட்டின்னு போகிறாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா வெட்டாமல் போகிறாங்க. கேட்க நமக்கு என்ன போச்சு, அது தனிப்பட்ட விஷயம். இதே மாதிரி சட்டப்பேரவையில் விஜய் அவர்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு பேசின டைலாக் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதில் கொடுத்துருந்தாரு. அப்பா வந்து இந்த உரிமை தொகையில் எதுலெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கனோ அதிலெல்லாம் நான் இருப்பேன், போய் பாருங்கள், அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நான் தான் நிரந்தர முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆட்சியில் நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஐயா அறிஞர் அண்ணா கிட்டேருந்து இரவல் வாங்கின அது டைலாக்கு. அண்ணா வந்து அதை வேறு பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்தினார். 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் யோசித்து இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அதில் தான் வச்சு செஞ்சு விட்டார். ஒரு தரமான கேள்வி அல்ல அது. அது ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு அரசியல் புரிதலோ இல்லை அரசியல் வெளிப்பாட்டுத்தன்மையான கேள்வி அல்ல. அவையில் தோற்றவங்களை வந்துட்டு இல்லை அவையில் இல்லாதவங்களை பற்றி நக்கலா நையாண்டியா, ஸ்டாலின் அவர்கள் ஊழல்வாதி, இந்த இதில் ஊழல் பண்ணியிருக்காரு, இந்த ஊழல் அமைச்சரெல்லாம் கூட வச்சுருந்தார் சொல்லிட்டு நீங்கள் அரசியல் பேசியிருந்தீங்கன்னா நான் வந்து அதை வரவேற்றிருப்பேன், நான் ஏற்றிருப்பேன். நீங்கள் பண்ணுறது மலிவான அந்த அரசியல் அதுவே அவர் பேசியிருக்கக்கூடாதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஐயா உதயநிதி ஸ்டாலின் தாடலாம் சதா ஆடுன்னு சொல்லிட்டு 1000 தான் அவருக்கு அப்பா. எந்த ஒரு மகனும் வந்து அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த மகன் தமிழ்நாட்டில் வரும்? ஒருத்தனும் அப்பாவை நேசிக்கிற ஒரு மகனும் விட்டு தர மாட்டான். அந்த குடும்ப பாசம் ஒரு உதயநிதிக்கு இருக்குது. கலைஞர் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, எனக்கு பலவீனம் எல்லாமே குடும்ப பாசம். அம்மையார் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, கலைஞரோட குடும்பத்தில் பலவீனம் ரெண்டுமே குடும்ப பாசம். அப்படி இருக்கும்போது அவர் அந்த பாசத்தின் வெளிப்படையில் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ன்றதை மறந்துட்டு நைட்டு அவர் வச்சு நீ என்ன எனக்கு குத்தியோ அதே வட்டியோ அசலோடு சேர்த்து உனக்கு கொடுக்குறேன் தான் வச்சுக்கோன்னு குத்துட்டாரு. இது ரெண்டுமே எனக்கு ஏற்புடையதாக இல்லை. இதிலேருந்து இதையே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க 48 மணி நேரமாக. மக்கள் எல்லாம் மறந்துட்டு, மக்கள் பிரச்சனையை மறந்துட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ முதலமைச்சர் வந்து அதற்கு நான் இல்லைன்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கு என்ன பதில் அப்படின்னா,
வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே வரணும். அதுதான் ஸ்டேட்மெண்ட். அது அந்த கட்சியால் சாத்தியம் இல்லைலாம் கிடையாது, திமுகவில் அது சாத்தியம்தான். அப்படி ஒரு வேளை அவர் ஒரு தொகுதியில் நிற்கிறார் அப்படின்னும் பொழுது அதை மற்ற கட்சிகள் எப்படி பார்க்குது? சரிங்க, சம்டைம்ஸ் வந்து ஜனநாயகத்தை வந்து அனுபவம் தேவை. இப்போ அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னா, அனுபவம் இல்லாத தன்மை அங்கே வந்து வெளிப்படுது. வெறும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இப்போ அங்கே இருக்குல்ல அந்த சீனியர் மோஸ்ட் பர்சன் அதை மேனுவர் பண்ணுறாரு. அவர் முன்னாள் மேகதாது, காவேரி பிரச்சனை, விவசாயி, வேளாங்குடி பிரச்சனை, விவசாயி கூலி, 20 மாவட்ட நீர் ஆதாரம், 12 மாவட்டத்தில் நெல் பிரச்சனை எல்லாம் பேசுகிறாரு. மறுநாள் அவரை தேட்டருக்குள்ளே படம் பார்க்குற மாதிரி செட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாங்க. அவர் விஜய் சார் படம் பார்க்க வந்தவர் மாதிரி ஆகிட்டார். வந்து பார்த்துட்டு ஒரு சிலர் முன்னாடி நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா உங்களை மடைமாட்டம் பண்ணுவாங்க. இந்த படம் பார்த்துருக்கீங்கல்ல, 7ஆம் அறிவு நோக்குவர்மா அப்படின்னு வாப்பில் பார்த்தோன்னே எதிர்ப்பு பைத்தியம் ஆகிடுவான். அவன் பார்த்தா திடீர்னு காவா வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பார், ஒரு தூய்மை பணியாளர். அவர் பார்த்தா இப்படி நிற்பார். என்னென்னா கேட்டால் கலையை வந்து அப்படி பாஸ் பண்ணுறதா. அந்த மாதிரி இவங்கெல்லாம் நல்லா உஷாராக தான் இருக்கும். நீங்கள் 5 நிமிஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா பார்க்க பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது வித்தகார தம்பிங்கள்லாம், அதாவது லாரன்ஸ் சார் பாருங்கள், அவரு கூட ஒரு வித்தகார தம்பி வாங்க அப்படின்னு ஒரு படத்தில் கூப்பிட்டு பாருங்கலாம். வித்தகார தம்பிங்க. நீங்கள் வந்து சூப்பர் சீனியர் தான். நீங்கள் உங்கள் வித்தை வேறு, அவங்க வித்தை வேறு. அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். நீங்கள் அடிக்கடி நேரில் எதிரில் உட்காந்துட்டு ஒரு வேளை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் அப்படியே அமைதியாக இப்படியே இருப்போமோ. அப்புறம் அவர் இபிஎஸ் இப்படி தான் உட்காந்துருப்போம் சார் இப்படி. அப்புறம் உதயநிதி பார்த்தீங்கன்னா அவர் இப்படி. ஏன்னா எதிரில் விஜய் சார் அப்படி தான் உட்காந்துக்கிறார். ஃபாலோ பண்ண வச்சுருவார் மற்றவங்கள. அது ஒரு ஸ்கில் செட். அது அதாவது ட்ரெண்டை வந்து நான் செட் பண்ணுறது. ஏவோ ட்ரெண்ட் இல்லையா, இது என்னமோ இது கேட்ட கேள்வி பதில் சொல்லாமல் பதில் தெரியாமல் பேன் உக்கானுக்கிறது எப்படி ட்ரெண்டு அப்படி கேட்கணும்ல. மறந்து போய் இதுதான் இப்போ ட்ரெண்டு போலது. இப்போ எல்லாம் பாருங்கள், இப்போ இந்த ஜென்சி மீட்டிங்கு வைப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அது அன்புமணி ராமதாஸ் கரெக்டாக நேற்று ராமதாஸ் அவர்கள் பார்க்கும்போது கிராமமாக அதுதான் உன்னை காப்பாற்றினார். அப்படி கிராமமாக போய் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பந்தத்தை உருவாக்குனதுனால தான் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் தப்பிச்சுது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு 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 விஷயம் இருக்குது. அது வந்து கட்சியின் மீது பற்றா, சாதி அடையாளமா, இல்லை அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நினைக்கிறாங்களோ என்னவோ. ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு உடையில அது விதை போட்டது ஐயா மருத்துவர் ராமதாஸ். அதை பார்க்கணும். ஸோ இவர் வந்து இந்த மின்வெட்டு சம்மந்தமான கொஸ்டின்ஸுக்கும் அப்புறம் விவசாயிகளுக்கு நீர் திறந்து விடாத கொஸ்டினுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் சொன்னார். மு க ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஸோ கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்ல சம்மந்தமே இல்லாமல் அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்னாருன்னு. ஸோ அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் அப்படி சொன்னாரா? டைவெர்ட் தான். இப்போது அதாவதுங்க, கவர்னருக்கு உண்டான நன்றி உரையில் நிறைய பிரச்சனைகள் பேசவே இல்லை, நிறைய பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ணலை. அவங்க ஆல்ரெடி அறிவித்த ஒரு சில விஷயங்கள், ஆல்ரெடி பேசின ஒரு விஷயத்தை திருப்பி இன்னொரு வாட்டி படிச்சுட்டு பிரச்சாரத்தப்போ என்ன பேசினாரா, கரூரில் பார்த்தீங்களா நம்மளை விடல அது திருப்பி, அதுக்கப்புறமா வந்து நான் கஷ்டப்பட்டு நடித்து ரொட்டி பால் கொடுத்தேன் அப்படின்னு பழைய புராணம், அவர் வந்த வரலாறு இதே பேசிட்டு நேரத்தை கடந்துட்டு கேட்ட கேள்விக்கு நேராக பதில் சொன்னால் சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்கும். அப்போ இப்போ இருக்கான்னா இப்போ தெரில, இருக்கும். அதாவது நிகழ்காலத்தில் நல்லாயிருக்கும். இப்போ ஏன்னா இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் 40 நாளாக, அதனால் நல்லா இருக்காது. இவர் 6 மாதம் கழிச்சு இவர் சார்ஜ் எடுத்து, ஏன்னா தேர்தல் வந்து டொனால்டு ட்ரம்ப் நின்று ஜெயிச்சிருக்காரு. அமெரிக்காவிலலாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் முன்னாடியே வந்துடும். ரிசல்ட் வந்து ஒரு 2 மாதமோ 3 மாதமோ ஆகும் புதிய ஜனாதிபதி எடுத்துக்கிறது. அதெல்லாம் பிரசிடென்ட் எலெக்ட்னு சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் எலெக்ட் இவர் இல்லை, இன்னமும் வந்து திமுகவோட ஆதிக்கம் தான் இருக்குது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும். அதனால் அந்த ஆதிக்கம் வந்து அந்த பேட்டரி குறைஞ்ச உடனே இவர் டேக் ஓவர் பண்ணுவார். புதுசாக இருக்குது இதெல்லாம் கேள்விப்படாதது. நமக்கு சரியாக ஆட வரலன்றதுனால கூடம் கோணையாகுது, அப்புறம் கால் வழுகுது, ஷூ சரியில்லை, லைட்டு கண்ணில் அடிக்குது, இதெல்லாம் ஒரு விளக்கமா? 6 மாதம் டைம் வேறு கேட்குறாங்க. என்னென்னமோ நடக்குதுங்க. இப்போ உள்ளாட்சி மன்றத்துலலாம் வந்து இந்த படம் வைக்கிறதுலேருந்து இதிலேருந்து இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் பேச வேண்டிய மன்றங்களே வந்து இன்றைக்கி வந்து அரசியல் ரீதியாக தாக்குதலில் போயிடுச்சு. முழுக்க பொழுதுக்கும் அரசியலில் பேசுகிறது தான் இருக்குதே தவிர்த்து மக்கள் பிரச்சனையே பேசுவதில்லை. இது ஐயா சந்திரசேகர்கிட்ட போய் அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன பண்ணார், பேசி தான் இப்படி நாசமாக போயிடுச்சு அப்படின்றார். ஆமாம் ஐயா, பேசி நாசமாக போனது உண்மைதான். ஆனால் நடிகர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு இவ்வளோ நாசமாக போவோன்றது யார் பேசுகிறது?
நீங்கள் எடுத்த படத்துலலாம் உங்கள் கதாநாயகன் வந்து என்ன பண்ணார்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க கேள்வி கேட்டார்ல, ஏன் அப்போ சொல்ல வேண்டியதானே இந்த வசனம்? இன்றைக்கி உங்களுக்கு அந்த கேள்வி குத்துது குடையுதுன்னொன்னே காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ பேர் ஓடி வரீங்க. யாரும் பேசக்கூடாது. பியூஷ் மனிஷ் பேசக்கூடாது. ஏன் பியூஷ் மனிஷ் பேசக்கூடாது? சேலத்தில் மலையை குடைஞ்சப்போ யார் பேசுனது? ஏற்காடில் மலை மேலே பில்டிங் கட்டினப்போ யார் பேசுறது? ஜிண்டால் பிரச்சனை, 8 வழி சாலை யார் பேசுனது? வேதாந்தா ஸ்டெர்லைட் பிரச்சனை யார் பேசுனது? ஏரி, கண்மாய், கால்வாய் இதெல்லாம் யார் பேசுறது? அப்போ இயற்கை ஆர்வலர்லாம் பேசக்கூடாது. நீ பேசினா அவங்களுக்கு எதனா ஒரு பேரை வச்சு நீ அதுவா நீ இதுவா டேஸாலாம் கேட்பீங்க. கேட்குறதுக்கு ஆள் இல்லையே. இப்போ அறப்போர் இயக்கம் ஜெயராமனுக்கு என்னங்க கிடைக்க போகுது? இந்த ஊழலெல்லாம் எடுத்து வந்து இன்றைக்கி ஈவாவேலு அவர்கள் மீது இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. காலையிலேருந்து அறப்போர் வந்து செய்தி வெளியீடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஊழல் இப்போ வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? லைக் மைண்டட் பீப்புள் ஏதோ செலவுக்கு காசு கொடுப்பாங்க, ஒரு ஆதாரம் இருக்கும், வரும், அதை வச்சு இயக்கம் நடத்துகிறாங்க. அதை தாண்டி இது ஏன் இதெல்லாம் சமரசம் பண்ணால் எவ்வளோ பணம் கிடைக்கும்? நான் வந்து நமக்கு தெரியாது. உங்களெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி இது. அப்புறம் மாக்கா இயக்கம் இருக்குது. எங்கன்னா ஒரு தொழிலாளி பிரச்சனைனா அங்கே தான் போய் நிற்கிறது. குடிசை அகற்றுறாங்க கொள்கிறாங்கன்னா அங்கே தான் போய் நிற்கிறது. அதே மாதிரி எவ்வளோ இயக்கங்கள் இருக்குது அரசியல் பண்ணிட்டு. பட் இவர் பண்ணுறது வந்து அந்த சினிமா சம்பந்தமான ஒரு அரசியல். இப்போ ஏவாவேலு அவர்கள் சார்ந்த இடத்துலலாம் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை பண்ணுறதை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகளுமே ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் மேலே வீட்டுகள்லாம் விடுறது சகஜமான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இல்லை உண்மையாலுமே ஊழலை ஒழிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? தெரியுங்க. இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்ம பேசிடுவோம். ஏன்னா ஊழல் ஒழிப்புன்றது வந்து அது உடனேலாம் நடக்கிறது சாத்தியம் இல்லைங்க. அது யாராக இருந்தாலும் இட் வில் டேக் டைம். ஒரு சில விஷயங்கள் டைம் எடுக்கும், ஒரு சில விஷயம் உடனே பண்ணணும். ஆனால் ஊழலை இப்போ ஒழிக்கிறது கொள்றதுன்றது வந்து அது வந்து ஒரு 2 வருஷம் ஆனால் ஆகணும். ஊழல் உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒழிஞ்சிருக்கான்னு. ஆனால் சமிக்கைகள் தெரியுது ஒரு சில துறையில். உதாரணத்துக்கு பள்ளிக்கல்வித்துறையில் சமிக்கைகள் வந்தது. ஆனால் அதுலேயுமே வந்து வேறு சிலர் வேறு மாதிரி சொல்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எங்கேயோ ஏதோ இலவசமாகுது. அந்த தென்காசிலெல்லாம் கூட அந்த ஜோஹோ உரிமையாளர் வந்து பத்திரிகைக்கு ஏதோ செய்தி கொடுத்தாரு, இல்லை கல்வியில் வந்து ஏதோ நல்லது பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்திருக்காரு. அவர்லாம் ப்ராப்பர் பிஜேபி சிந்தனையாளர் அவர். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சில சமிக்கைகளை சொல்கிறாங்க. இது எது கரெக்டு எது தப்பு அப்படின்றது போக போக தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஜக்கி வாசுதேவ் பாராட்டுறாரு. யாரை? இந்து அறநிலையத்துறை அமைச்சரை ரமேஷ் அவர்கள். என்னென்னா இந்த டெண்டர் வேலையெல்லாம் நிறுத்தினது கரெக்டு தான், கோயில் காசு கோயிலில் தான் செலவு பண்ணோம் அப்படின்னு. ரமேஷுக்கு மற்றவர்கள் பாராட்டுறது இல்லை என் போன்ற பத்திரிகைகள் பாராட்டுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஜக்கி வாசுதேவெல்லாம் பாராட்டினா எப்போ உன் பாராட்டலே வேணாம் நீயே வச்சுக்க. காட்டை திருடி யானையோட வழித்தடத்தில் கோயில் கட்டுறவங்க இடத்த எடுக்கிறவங்கலாம் வந்து எங்களுக்கு அதாவது நம்ம கும்பிட்ற சாமியை விட பெரிய சாமி என்ன கேட்டால் இயற்கை தான். இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி மற்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்படியே அந்த இயற்கையோட சீற்றம் வர அளவுக்கு இயற்கையை மதிக்காத அளவுக்கு ஒரு சில பேர் வந்து கோயில் காலேஜெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறீங்க, பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து அவர் பாராட்டு தெரிவிக்கிறார். அதனால் ஒரு சிலர்லாம் தவறான ஆளுங்கள்லாம் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. தாவேக்காவுக்கு கவர்னர் பாராட்டு தெரிவிக்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. பட் வாழ்த்துக்கள், நல்ல விஷயம் யார் பண்ணாலும் நல்லது தானே. அதனால் ஒரு சில விஷயத்தில் தாவேக்காவுக்கு பாராட்டுகள் வருது, ஒரு சில விஷயத்தில் விமர்சனம் வருது. நாள் ஆனால் தான் உங்களுக்கு தெரியும். 2 வருஷம் தான் ஆகணும். உண்மையிலே ஊழலை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இந்த எஃப்ஐஆர் போடுறது நோட்டீஸ் போடுறதுலாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். இது ஒரு பழிவாங்கும் நோக்கத்தில் பண்ணதுன்னு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாரு. வழக்கமான டைலாக் தான். இப்போ நீங்கள் வீட்டுக்கு ரைடு வரீங்க, என் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் கோடிக்கணக்கில் பணம் சிக்கும். நான் ஒரு ஏழை பழையாக இருந்தால் என்ன சிக்கும்? சரி, இந்த ரைடெல்லாம் வந்து ஏன் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் போக மாட்டேங்குது? இதுவரையிலும் பினராயி விஜயன் அது போன்ற பெரிய தலைவர்களை விட்டுருங்க, இல்லை ஒரு முக்கால்வாசி 50% to 60% கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து ரைடே போனது இல்லையே பெருசாக. இல்லை எத்தனை பேர் வந்து ஊழல் குற்றச்சாட்டில் தண்டனை பெற்றிருக்கிறாங்க? இப்போ ஐயா மகேந்திரன் போய் தாவேக்கில் சேர்ந்தாங்க. என் போன்றவர்களுக்கு ஒரே விமர்சனம் என்னென்னா, அதான் கூட்டணியில் தான் இருந்து கூட்டணிக்கு வெளியிலேருந்து சப்போர்ட்டு தான் பண்ணுறீங்களா, அப்புறம் என்ன அங்கேயே போயிடணுமா? பெருமாள் கோயிலுக்கு வெளியில் நின்று புரோகிதம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கர்ப்பகரைக்கே போகணுன்றீங்க. இப்போ பேசுகிறது அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்கள பார்த்தா வந்து ஏதோ வந்து
சமூக நீதியை காப்பாற்றுற ஒரு கட்சி மாரிலாம் இல்லை. நீங்கள் அதை சொல்லி தான் உருட்டுறீங்க. தூய்மை பணியாளர்கள் கூட வேலையை கொடுக்க மாட்டேன், தனியார் மயம் பண்ணுவேன், கார்ப்பரேட் முதலாளிக்கு உதவி பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. டேட்டா சென்டருக்காக வேறு எங்கேயுமே வெளியூர்லலாம் இந்த கம்பெனியே வேணாம், இது வந்து நாசம் பண்ணிடும், ஊரையே நாசம் பண்ணிடும், கரண்ட் அதிகமாக தண்ணி குடிக்கும், தண்ணி நிறைய வலிக்கும், இது வந்து ஒரு மட்டமான ஒரு விஷயம், இது 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 ஊருக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் தெருத்தி விட்றாங்க கம்பெனி. இப்போ மற்ற ஊரில் தெருத்தி விட்டது, மற்ற ஊரில் தள்ளி விட்டதெல்லாம் கூப்பிட்டு முதலீட்டை ஈர்த்துட்டேன்னு 7.5 வாங்கி உள்ளே விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து முதலீட்டு ஈர்த்த மாதிரி அதிலெல்லாம் என்ன உங்கள் கொள்கை, என்ன பேசிட்டீங்க நீங்கள்? நல்ல கம்பெனியெல்லாம் போயிடுது ஆந்திராவுக்கு, நாசகார கம்பெனி இந்த ஸ்டெர்லைட்டு கிர்லைட்டு இது டேட்டா இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வருது. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீ பேசக்கூடாது, நீ கேட்கக்கூடாது, நீ வைக்கக்கூடாதுன்னா பண்ணிட்டு போயிடுவீங்க. யார் பதில் சொல்கிறது? இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருது, நாளைக்கு ஒரு மிகப்பெரிய தண்ணீர் பற்றாக்குறை வருது செங்கல்பட்டுலேயோ காஞ்சிபுரத்துலையோ, யார் பதில் சொல்கிறது? இப்போது ஒரு தக்காளி ஃபேக்ட்ரி போட்டு சாஸ் எடுத்து பண்ணுறது யாருன்னா எதிர்த்தாங்களா? இல்லை வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு டெய்ரி ஃபார்ம் மாதிரி போட்டு வேர்ல்டு லெவலில் சாக்லேட்ஸ், ஸ்வீடன்னு சுவிட்சர்லாண்டில்னா சுவிஸ் சாக்லேட் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி ஏதோ ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்து வேர்ல்டு கிளாஸ் சாக்லேட்ஸு மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, அது மாதிரி எதனா திட்டம் எதனா பண்ணிங்களா? என்ன இருக்குது உங்கள்கிட்ட? சும்மா வந்து ஏதோ ஒரு முதலீட்டு ஈர்க்கிறன்ற மாதிரி எதுவும் பெரிய நல்ல நிறுவனங்கள் இதுவரையிலும் எதுவும் வந்த மாதிரி தெரியும். நன்றி. நன்றி.